லோ காஸ்ட் கேரியரில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் வந்துட்டு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும், பட் ஸ்டில் கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எந்த ஊருக்கு வந்தாலும் நம்ம சோறு தான்ப்பா. எது இருந்தாலும் நம்ம ஃபுட்டை சாப்பிட்டா. ஸோ மக்களே கிளம்பியாச்சு வீட்டிலேருந்து. ஸோ இப்போ தான் சைட் சீயிங்க்கு போகிறோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி 4 ஆகுது ஈவினிங். ஒரு குறிப்பிட்ட வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க இடத்த மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு தான் வந்துட்டு பெரிய ட்ரிப் போகிறோம். ஸோ சில இடங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வில் கோ. இருக்கீங்களா? We are all excited to go into the ferry. First time வெனிஸ்ல ஃபெரியில் போகிறதே ஒரு இதுதான். ஸோ வெனிஸ்ல ஃபெரியில் இப்போ தான் போகிறோம். ஸோ we are waiting for number 2, ferry number 2. வெனிஸோட டிக்கெட்டிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக மோஸ்ட்லி எல்லா மேஜர் யூரோப்பியன் சிட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா எந்த மோட் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணாலும் ஒரே கம்பெனியாக தான் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருக்குது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்ப ஒரு ட்ராவல் வந்துட்டு 1.5 euros வாங்கினாங்க, 1.5 கிலோ வாங்கினாங்க. அதே மாதிரி ஃபெரி இப்போ நம்ம போயிட்டுருக்க ஃபெரியில் இது பண்ணுறப்ப இதுக்கு வந்துட்டு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 7.5 euros வாங்கினாங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 1 day பாஸ் தான் எடுக்கலான் இருந்தோம். பட் 20 euros அப்படிங்கிறப்ப சரி ஒரு ட்ராவல் 1.5 euros தானே, நம்ம எத்தனை ட்ராவல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலான்னு பார்த்தோம். பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருக்குது. ஸோ ஃபெரியோட ஃபர்ஸ்ட் ஒரு ரைடே பார்த்தீங்கன்னா 7.5 euros. ஸோ த பெஸ்ட் ஆப்ஷன் டு கெட் ஃபார் யூ இஸ் கெட்டிங் அ 1 day பாஸ் ஜஸ்ட் 20 euros. எத்தனை தடவைனா ஃபெரியில் ஏறலாம், எத்தனை வேணா இறங்கலாம், எத்தனை வேணா பஸ்ஸில் ஏறலாம், எத்தனை தடவைனா ட்ராமில் ஏறலாம். ஸோ இட் இஸ் ஒர்த் இட். ஸோ ஒரு தடவை ஃபெரிக்கு போகிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 euros. ஸோ ஆப்வியஸாக ஒரு தடவை போயிட்டு வரதுக்கு பார்த்தா 15 euros ஆயிரும். ஸோ நீங்கள் 1 day 20 euros பாஸ் வாங்குறதுங்கிறது இட்ஸ் ரியலி ஒர்த் இட். ஸோ தட்ஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் that you can do for the public transport in Venice. இப்போது நீங்கள் பேசிக்கொண்டிருப்பது மிஸ்டர் ராஜேஷ் நரசிம்மன் அவர்களிடம். போலண்டிலிருந்து லைவ் ரிலே, இத்தாலியிலிருந்து
ஜி தமிழ் நியூஸுக்காக உங்கள் ராஜேஷ் நரசிம்மன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடம் பிளான் பண்ணியிருக்கோம். 4 இடத்துக்கு போகிற மாதிரி. ஃபர்ஸ்ட் சென்ட் மார்க்ஸ் கேத்தீட்ரல், அது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் மார்க்ஸ் ஸ்கொயர். சென்ட் மார்க்ஸ் கேத்தீட்ரல் பக்கத்தில் தான் இருக்குது சென்ட் மார்க்ஸ் ஸ்கொயர். அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா பாண்ட் டி ரியால்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குது வெனிஸில். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிரிட்ஜஸ் இன் வெனிஸ். ஸோ அந்த பிரிட்ஜை பார்க்க போகிறோம். நாலாவது பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்? நாலாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் பார்க்க போகிறோம். சொல்கிறேன் அது நாலாவது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ 4 இடம் பார்க்கறதே எனக்கு பிளானு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா I'm just going to show you what is that. Right now I am in the middle of Pont De Rivalto. The Pont De Rivalto அப்படிங்கிற bridge வந்துட்டு it's so significant in Venice. There are many bridges in Venice, but this bridge is so famous because it connects the 2 major districts of Venice. So அதனால தான் it's so famous. So இனிஷியலாக பார்த்தீங்கன்னா it was a floating bridge தான் இருந்துச்சு இனிஷியலாக. ஆஃப்டர் certain distractions like Venice நிறைய தடவை ஃப்ளட்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நடந்துச்சு இந்த bridge-க்கு. And also after building this bridge, the economy of these 2 districts just flourished like anything. So they know the importance of this bridge. So the floating bridge வந்துட்டு after that wooden bridge மாற்றினாங்க. So wooden bridge மாற்றினதுக்கு பிறகும் it was not stable, and the wooden bridge was like the same dimensions as now. இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. wooden bridge-ம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கூட இருக்குது. டால் ஷிப்ஸ் போகிற மாதிரி கூட வச்சுருந்தாங்க அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் wooden bridge கூட சரியாக தாங்காததுனால good bridge, a concrete bridge to be built, proposal வச்சு they built a bridge which just improved the economy of these 2 districts in Venice. So that is why this bridge is so famous, and this is one of the important points in Venice. Please do come and visit this place when you are in Venice. Pont De Rivalto பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. இட்ஸ் அ கிரேட் ஸ்பாட். அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ட்ராவல் அட்ராக்ஷன் வெனிஸில். இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம சென்ட் மார்க் ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த ஸ்கொயருக்கு போயிட்டுருக்கோம். சென்ட் மார்க் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஃபேமஸ் செயின்ட். He's one of the evangelists who was arranged by Jesus and was sent by Jesus to just spread the Christianity around the world. கிட்டத்தட்ட ஒரு 70 பேரை வந்துட்டு அவங்க ஜீசஸ் வந்துட்டு அரவுண்ட் த வேர்ல்டு அமிச்சு. சென்ட் மார்க் அப்படிங்கிறவர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் எவாஞ்சலிஸ்ட். அவரோட ஸ்கொயருக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ த நெக்ஸ்ட் அட்ராக்ஷன் இஸ் சென்ட் மார்க் ஸ்கொயர். சென்ட் மார்க் ஸ்கொயரில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ சென்ட் மார்க்ஸுங்கிறவர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இவாஞ்சலிஸ்ட் இன் த குரூப் ஆஃப் ஜீசஸ். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 டிசிபிள்ஸ் வந்துட்டு பைபிளில் இருக்கிற நல்ல விஷயங்களை பற்றி உலகம் முழுக்க சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாராம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெம்பர் பார்த்தீங்கன்னா சென்ட் மார்க். ஸோ his significance is like he is the one who started Christianity in Africa. ஆஃப்ரிக்காவில் இங்கே ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி he went to a place called Alexandria in Egypt,
அந்த அலெக்சாண்ட்ரியாங்கிற பிளேஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து கிறிஸ்டியானிட்டியை ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா சென்ட் மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த செயிண்ட் தான். ஸோ அவருக்கான கேத்தீட்ரல், அவர் ஆரம்பித்த கேத்தீட்ரல் தான் இங்கே இருக்குது இன் வெனிஸில். இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ், குட் ஆர்கிடெக்சர், one of the best architectures that you can see all around Europe, சென்ட் மார்க்ஸ் கெத்தீட்ரல். அதோட இந்த ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பெரிய ஸ்கொயர். மார்க்ஸோட நினைவாக வச்ச ஸ்கொயரும் சரி, சென்ட் மார்க்ஸோட நினைவாக கட்டின கெத்தீட்ரலும் சரி இந்த இடத்துல தான் இருக்குது. Right now பார்த்தீங்கன்னா we are in the Grand Canal. So it's one of the beautiful sights to see in Venice. So இது எப்படி வார்த்தையாக சொல்லி விவரிக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ். கிராண்ட் கெனாலுங்கிறது பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்டு ஒரு கெனால் விச் கனெக்ட்ஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் வெனிஸ் டு another end. So it's the Grand Canal opening, one of the openings of the Grand Canal. The Grand Canal just flows through Venice. So it's one of the beautiful sights. Grand Canal பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறது இல்லை. So we are going to see that in the next video. So let's keep waiting, but I'm just showing you some glimpse of the Grand Canal. அருமையான லொக்கேஷன். ஃபோட்டோ செஷன்லாம் முடிஞ்சு. என்னப்பா ஃபோட்டோ செஷன்லாம் திருப்தியாக எல்லாருக்கும்? ஃபோட்டோலாம் நல்லா வந்துச்சா? சூப்பராக வந்துடுத்தோம். ராஜேஷ், நாங்கள் 26 கண்ட்ரியில் 26 பொண்ணு பார்க்குறோம். மாமி நோட் த பாயிண்ட். பாருங்க, மாமா எதுவுமே வந்து எதிர்ப்புலாம் தெரிவிக்கல. பார்த்துக்கோங்க, ரெடியாக இருக்காங்க. யாரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கல மாமி, பார்த்துக்கோங்க மாமி. இல்ல, நீங்க சிட்கோ நகர் தானே, வில்லிவாக்கம் இல்லையே. ஓகே, இந்த இடம் நல்லா இருக்கே. சரி, இன்னொரு இடம் கிடைச்சிருக்கு, பாவம் இன்னும் போட்டோ எடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் பெசிலிக்கா சென்ட் மரியா டெலா சல்யூ அப்படிங்கிற ஒரு கேத்தீட்ரல் ஆன் த சைட்ஸ் ஆஃப் கிராண்ட் கெனால். ஸோ இந்த கேத்தீட்ரல் பார்த்தீங்கன்னா கிராண்ட் கெனாலுக்கும் கியூடாங் கெனாலுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இட் ஜஸ்ட் டிவைட்ஸ் 2 districts ஆஃப் வெனிஸ். ஸோ இட்ஸ் இன் பிட்வீன் 2 districts ஆஃப் வெனிஸ். இந்த கேத்தீட்ரல் பார்த்தீங்கன்னா எப்போ பில்ட் பண்ணாங்கன்னா, இட் வாஸ் பில்ட் அரௌண்ட் 1631 அந்த இயரில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேத்தீட்ரல் எதுக்கு பில்ட் பண்ணாங்கன்னா, அந்த 16th century பார்த்தீங்கன்னா வெனிஸ் முழுக்கவே வந்துட்டு ஒரு 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 எபிடெமிக் மாதிரி ஒரு ஃப்ளூ வந்துட்டு பரவி இருக்கு. பிளேக் அப்படிங்கிற ஒரு ஃப்ளூ வந்து பரவி இருக்கு. ஸோ அந்த பிளேக் அப்படிங்கிற ஃப்ளூ பரவதுனால கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் வெனிஸ் வந்து செத்து போயிட்டாங்களாம். ஸோ 1/3 ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் வெனிஸ் செத்து போனதுனால ரிப்பப்ளிக் ஆஃப் வெனிஸ் வந்துட்டு தே ஜஸ்ட் வாண்ட் டு பில்ட் அ கெத்தீட்ரல் ஸோ தட் இந்த பிளேகை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு கெத்தீட்ரலாக அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தீட்ரல் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கெத்தீட்ரல் வந்துட்டு வெர்ஜின் மேரி அவங்க தான் வந்துட்டு மெயின் காடாக இருக்காங்க. ஸோ இந்த கெத்தீட்ரல் வந்துட்டு ஃபார் த லேடி ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் காடுக்காக தான் வந்துட்டு இந்த கெத்தீட்ரலில் வந்துட்டு கட்டியிருக்காங்க இங்கே, லைக் இன் வெனிஸ். So it's one of the beautiful cathedrals. So the architecture is beautiful. So since it was built for a woman, the architecture made sure that much scenic way, like a scenic beauty mari or scenic way la vandri build pandradhukku vandu they have given their full thoughts for that. Cathedral is one of the important cathedral in the history of Venice. ஒரு பெரிய பிளேகை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கட்டின கெத்தீட்ரல் தான் இந்த கெத்தீட்ரல். பெசிலிக்கா சாண்டா மரியா டெலா சல்யூ அப்படிங்கிற அந்த கெத்தீட்ரல் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டே. Everyone enjoyed the day. தலை குனிய போடாதீங்க. ட்ரோன் போனால் பரவாயில்ல, என்னென்னு வாங்கிக்கலாம். But it was a beautiful day since we enjoyed Venice very much. St. Mark's Square, St. Mark's Cathedral, அதுக்கப்புறம் சாண்டா மரியா டெல்லா சல்யூ அந்த கெத்தீட்ரல், அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட் டி ரியாட்டோ செம்மையாக இருந்துச்சு. நாலுமே வந்துட்டு நல்ல ஸ்பாட். If you are in Venice, please don't miss these points. This is the first day of Venice. So we also have another day which is the Grand Canal Day. Drone shots எல்லாம் கொண்டு வர முடியல because drone போயிடுச்சு. ஸோ அதனால் என்னால் எதுவுமே போட முடியாது. But we leave you here. It was a great day apart from the drone. It was a good day. Everyone enjoyed.
ஸோ எஸ் வி ஆல் என்ஜாய் த டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். வெனிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். டேரெக்டாக வந்து பார்க்க முடியலன்னா வீடியோலையாவது பார்த்துப்பாங்க. பட் டெஃபினெட்லி ப்ளீஸ் டூ கம் டு வெனிஸ் அண்ட் ப்ளீஸ் டூ விசிட் ஆல் தீஸ் பிளேசஸ். மறக்காமல் ட்ராவல் பண்ணும் தமிழனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பண்ணோம்? ட்ராவல் பண்ணும் தமிழனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். see you in another video next week. Until then, bye, peace out. உங்கள் ட்ராவல் பண்ணும் தமிழன். Bye bye. இங்கேருந்து தான் மக்கள் மூவ் ஆகி வெனிஸ்க்கு போய் செட்டில் ஆகிருக்காங்க நிறைய பேர். அந்தங்காக்கா கொண்டக்காரி பாட்டில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட்டே வந்துட்டு அப்படியே வந்துட்டு கலர் அடித்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது கூட ஏதோ ஒரு யூரோப்பியன் சிட்டியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்துட்டு சங்கர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மேபி ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் ஃபைன், வெதர் இட் இஸ் ரைட் ஆர் நாட். மேபி புரானாவை பார்த்து கூட அவர் பண்ணியிருக்கலாம்.